விலைவாசி ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுதுன்னு சொல்லி நாம எல்லாரும் இன்ஃப்ளேஷனை திட்டிட்டு இருக்கோம். ஆனா இதற்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும்? ஒரு தக்காளி விலை ரூ. 1க்கும், பெட்ரோல் விலை ரூ. 1க்கும், ஐஃபோன் ரூ. 5000க்கும் கிடைச்சா கேட்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆனா இதுதான் உலக பொருளாதாரத்தோட ஆகப்பெரிய சாபம்னு சொன்னா நம்புவீங்களா? இதுக்கு பேரு தான் டீஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷனை விடவும் பல மடங்கு மோசமான பாதிப்பை இது உங்க வாழ்க்கையில உண்டாக்கும். விலைவாசி குறையிறது எப்படி ஒரு நாட்டையே அழிக்கும்? வாங்க அந்த ரகசியத்தை உடைப்போம். நாம ஏற்கனவே பார்த்த அதே சீசா மெக்கானிசத்தை எடுத்துப்போம். இன்ஃப்ளேஷன்ல பொருள் கம்மியா இருக்கும், ஆனா டீஃப்ளேஷன்ல அப்படியே உல்டா. சந்தையில பொருட்கள் மலை மாதிரி குவிஞ்சு கிடக்கும், ஆனா அதை வாங்க ஆட்கள் இருக்க மாட்டாங்க. அப்படியே ஆட்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட காசு இருக்காது. இதனால அந்த பொருளை விற்கணுமேங்கிற கட்டாயத்துல செல்லர்ஸ் தங்களுக்குள்ள போட்டி போட்டு விலையை வேகமா குறைப்பாங்க. இது ஏன் நடக்குதுன்னு என்னோட த்ரீ ஃபோர்சஸ் ஆஃப் டீஃப்ளேஷன் டேபிள் மூலமா விளக்குறேன். ஒரு பொருளோட உற்பத்தி ஏன் அளவுக்கு அதிகமாகுது? இதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்கு. ரா மெட்டீரியல்ஸ். பொருளை தயாரிக்க தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஈஸியாகவும் மலிவாகவும் கிடைக்கும்போது உற்பத்தியாளர்கள் அதிகப்படியாக பொருட்களை உற்பத்தி பண்ணுவாங்க. ஏஐ, ரோபோட்ஸ், ஆட்டோமேஷன் மாதிரியான புது டெக்னாலஜி வரும்போது மனித உழைப்பு குறைஞ்ச உற்பத்தி செலவு ரொம்பவே குறைஞ்சிரும். இதனால மார்க்கெட்ல பொருட்கள் குவியும். ஒர்க்கர்ஸோட சம்பளம் கம்மியா இருக்கும்போது பிசினஸ் ஓனர்கள் அதிக லாபம் பார்க்கணும்னு உற்பத்தியை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. இது ரொம்ப முக்கியம். $1க்கு நிகரான இந்திய மதிப்பு ரூபாய்ன்னு வந்து கண்ணாகும். வெளிநாட்டிலிருந்து ரொம்ப சீப்பா பொருட்களை இம்போர்ட் பண்ண முடியும். இதனால உள்நாட்டு பொருட்களுக்கு டிமாண்ட் குறைஞ்சு வெளிநாட்டு பொருட்கள் சந்தையை ஆக்கிரமிக்கும். கவர்மெண்ட்டும் பேங்க்கும் சில நேரங்கள்ல தெரியாம பண்ற தப்பு கூட டீஃப்ளேஷனை தூண்டும். டாக்ஸ் குறைப்பு. இம்போர்ட் டாக்ஸையும் உற்பத்தி டாக்ஸையும் கவர்மெண்ட் ரொம்ப குறைச்சிட்டா பொருட்கள் மலிவா கிடைக்கும். ஈஸி லோன், பிசினஸ் லோன் யாரு கேட்டாலும் கிடைக்குது. அதுவும் ரொம்ப கம்மி வட்டியில கிடைக்குதுன்னா எல்லாரும் லோன் வாங்கி ஃபேக்டரி வைப்பாங்க. இதனால மார்க்கெட்ல தேவையே இல்லாம பொருட்கள் உற்பத்தியாகி தேங்கி நிற்கும். மற்ற நாடுகளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறும்போது அங்கிருந்து மலிவான பொருட்கள் நம்ம நாட்டுக்குள்ள தடையே இல்லாம வரும். இது லோக்கல் பிசினஸை அப்படியே நசுக்கிடும். கடைசியா விற்பனையாளர்கள் மனசுல ஒரு பயம் வரும். பொருளோட விலை நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போதே, இன்னைக்கு $100 விற்கிற பொருள் நாளைக்கு $80 ஆயிடுமோங்கிற பயத்துல அவங்க கையில இருக்கிற ஸ்டாக்கை கம்மி விலையிலையாவது வித்து தீக்கணும்னு போட்டி போடுவாங்க. எல்லாரும் போட்டி போட்டு விலையை குறைக்கும் போது அந்த பிசினஸ்கள் நஷ்டத்தை சந்திக்கும். லாபம் இல்லாம பிசினஸ் ரன் ஆகும்போது என்ன நடக்கும் தெரியுமா? கம்பெனிகள் ஆட்களை வேலையை விட்டு தூக்கும். இதுதான் டீஃப்ளேஷனோட முதல் மரணாடி. டீஃப்ளேஷன் வரத்துக்கு அடுத்த முக்கியமான காரணம் சந்தையில பணமே இல்லாம போறது தான். அரசாங்கம் புதுசா பணம் அச்சடிக்கிறத கம்மி பண்ணும்போது அல்லது ஸ்கீம்களை குறைக்கும் போது பணப்புழக்கம் கம்மியாகும். வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலையும் பேங்குகள் பர்சனல் லோன் கொடுக்க தயங்கும் அல்லது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரொம்ப அதிகமாக்கும். இதனால மக்கள் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டாங்க. இந்த நாட்டு எக்கானமி டவுன்ல போகுதுன்னு பயந்து வெளிநாட்டு இன்வெஸ்டர்ஸ் அவங்க பணத்தை எடுத்துக்கிட்டு தன் நாட்டுக்கே போயிடுவாங்க. இதனால கரன்சி சர்க்குலேஷன் அடிவாங்கும். மக்கள் பயத்துல பணத்தை செலவு பண்ணாம லாக்கர்லயோ இல்ல பதுக்கியோ வைப்பாங்க. பணப்புழக்கம் நின்னா எக்கானமி மூச்சு விட முடியாம திணறும். இப்போ நாம ஏன் டீஃப்ளேஷன்ல போட்டி போட மாட்டோம்னு பார்ப்போம். வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு. நம்ம இன்கம் கம்மியா இருக்கும்போது அல்லது வேலையே இல்லாத போது நாம எதையும் வாங்க மாட்டோம். நாட்டினுடைய மக்கள் தொகை ரொம்ப கம்மியா இருக்கும்போது போட்டி கம்மியாகிடும். இதுவும் ஒரு காரணம். கவர்மெண்ட் டாக்ஸ் அதிகப்படுத்தினா பொருட்களோட விலை நமக்கு அதிகமா தெரியும். ஆர்வம் போயிடும். எல்லா பொருளோட விலையும் குறையுது, இப்போ இன்வெஸ்ட் பண்ணா நஷ்டமாகிடும்னு பயந்து எல்லாரும் பணத்தை சேமிக்க ஓடுவாங்க. இதுதான் முக்கியம். இன்னைக்கு $100க்கு விற்கிற பொருள் நாளைக்கு $80 கிடைக்கும். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோன்னு எல்லாரும் வாங்கறத தள்ளி போடுவாங்க. இதனால பிசினஸ் மொத்தமா படுத்துரும். இப்போ நிஜமான பிரச்சனையை சிந்திச்சு பாருங்க. பொருளோட விலை குறையுதுன்னா பிசினஸ் ஓனர்ஸ் நஷ்டத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க நஷ்டமானா முதல்ல எதை செய்வாங்க? உங்க இன்க்ரிமெண்ட் கட் ஆகும், உங்க ப்ரொமோஷன் கட் ஆகும், கடைசியா வேலையை விட்டே தூக்குவாங்க. விலைவாசி குறைஞ்சா நமக்கு நல்லது தானே நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த விலைவாசி குறையறதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு. இன்ஃப்ளேஷன்ல பொருளோட விலை அதிகமா இருந்தாலும் உங்க கையில வேலை இருக்கும், பணம் இருக்கும். ஆனா டீஃப்ளேஷன்ல பொருட்களெல்லாம் மலிவா இருக்கும், ஆனா அதை வாங்க உங்ககிட்ட வேலையும் இருக்காது, $1 வருமானமும் இருக்காது. வேலை போன அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஐயோ வேலை போயிடுச்சு, இனி செலவு குறைக்கணும்னு செலவு பண்றது நிறுத்துவாங்க. இது மற்ற பிசினஸ்களையும் பாதிக்கும். அவங்களும் ஆட்களை தூக்குவாங்க.
நாம செயின் ஆஃப் டிஃபென்ஸில் பார்த்தது போலதான் இது ஒரு செயின் ரியாக்ஷன். மொத்த நாடும் வேலையில்லா திண்டாட்டத்தில் சிக்கிடும். இன்ஃப்ளேஷன்ல ஒரு கல்யாணத்தையோ விசேஷத்தையோ உங்ககிட்ட காசு கம்மியா இருக்குன்னு சொல்லி தள்ளி போடுவீங்க. ஆனா டீஃப்ளேஷன்ல அதை பத்தி நீங்க நினைச்சு பார்க்க கூட முடியாது, ஏன்னா உங்களுக்கு வருமானமே இருக்காது. இன்ஃப்ளேஷன்ல லோ குவாலிட்டி ஃபுட் அது கிடைக்கும். டீஃப்ளேஷன்ல காசு இல்லாதனால பட்டினி தான் மிஞ்சும். மெடிக்கல் எமர்ஜென்சி இதுதான் ரொம்ப கொடுமை. இன்ஃப்ளேஷன்ல ஒரு ஆபரேஷனுக்கு 8 லட்சம் தேவைன்னா கடன் வாங்கி கூட பண்ணலாம். ஆனா டீஃப்ளேஷன்ல உங்களுக்கு வருமானம் இல்லாதனால யாரும் உங்களுக்கு கடன் தர மாட்டாங்க. ஒரு உயிரை காப்பாத்துறது இங்க ரொம்ப கஷ்டம். இன்ஃப்ளேஷன் டைம்ல விலைவாசி அதிகமா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட வேலை இருக்கும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணா உங்க தேவைகளை ஓரளவுக்கு பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஆனா டீஃப்ளேஷன்ல நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தான் டீஃப்ளேஷன் என்பது இன்ஃப்ளேஷனை விடவும் பல மடங்கு மோசமானது, ஆபத்தானது. விலைவாசி குறையுதேன்னு சந்தோஷப்படாதீங்க, அது உங்க வேலைய பறிக்க வர்ற எச்சரிக்கை மணியா கூட இருக்கலாம். பிசினஸ் பண்றவங்க நஷ்டத்துல இருக்காங்க, வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, அரசாங்கத்துக்கு வர்ற டாக்ஸ் என்ன ஆகும்? யாருமே டாக்ஸ் கட்ட முடியாது. அரசாங்கத்துக்கே வருமானம் இல்லனா போலீஸ், டாக்டர்ஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு எப்படி சம்பளம் கொடுப்பாங்க? மொத்த நாடும் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னுடும். இது நம்ம நாட்டை மட்டும் இல்ல, உலக நாடுகளுக்கு இடையிலான நம்ம போட்டியையும் ஒட்டுமொத்தமா காலி பண்ணிடும். இதனால தான் அரசாங்கம் டீஃப்ளேஷன் வந்தா மட்டும் சும்மா இருக்காது, போர்க்கால அடிப்படையில இறங்கி வேலை செய்யும். அவங்க போடுற அந்த அதிரடி திட்டங்கள் என்னென்ன வாங்க பாப்போம். பொருட்கள் சந்தையில குவியறது தான் முதல் பிரச்சனை. இத தடுக்க கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? இம்போர்ட் முட்டுக்கட்டை. வெளிநாட்டுல இருந்து மலிவா பொருட்கள் வர்றதுனால தான் இங்க விலை குறையுதுன்னு இம்போர்ட் டாக்ஸை அதிரடியா உயர்த்துவாங்க. கரன்சி வேல்யூவை குறைத்தல். கரன்சி மதிப்பு அதிகமா இருந்தா இறக்குமதி ஈஸியாகிடும். அதனால நிறைய பணத்தை பிரிண்ட் பண்ணி நம்ம கரன்சி வேல்யூவை வேணும்னே குறைப்பாங்க. ஏஐ ஆட்டோமேஷன் மூலமா வேகமா உற்பத்தி செய்யறதுக்கு தற்காலிக தடை விதிப்பாங்க. ஒர்க்கர்ஸோட சம்பளத்தை உயர்த்த சொல்லி கம்பெனிகளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. பிசினஸ் லோன். பேங்க்ல பிசினஸ் லோன் வட்டி விகிதத்தை ஏத்தி இப்போதைக்கு புது ஃபேக்டரி வேணாம்னு பிளான் பண்ணுவாங்க. சந்தையில பணமே இல்லைங்கிறது தான் அடுத்த சிக்கல். இதை சரி செய்ய பணம் அச்சடித்தல். அரசாங்கம் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு பணத்தை அச்சடிக்கும். அந்த பணத்தை மக்கள் கைக்கு கொண்டு போக புதுப்புழக்கமான ஸ்கீம்கள், சப்சிடிகளை அறிவிப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ஷன். புதுசா பிசினஸ் ஆரம்பிங்க, உங்களுக்கு ஏகப்பட்ட சலுகை தர்றோம்னு பெரிய பணக்காரர்களை இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க. வட்டி குறைப்பு. நுகர்வோர் கன்சியூமர் லோன்களுக்கான வட்டியை ரொம்ப குறைச்சு கம்மி வட்டியில காசு தர்றோம், போய் ஏதாவது பொருள் வாங்குங்கன்னு மக்களை தூண்டுவாங்க. கடைசியா மக்கள் சைட்ல இருக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவாங்க? சம்பள உயர்வு. அரசு ஊழியர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களோட சம்பளத்தை உயர்த்த ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கையில காசு வந்தா மக்கள் வாங்குவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. மக்கள் தொகை ஊக்கம். மக்கள் தொகை கம்மியா இருந்தா டிமாண்ட் இருக்காது. அதனால மக்கள் தொகையை உயர்த்த சலுகைகளையும் சட்டங்களையும் கொண்டு வருவாங்க. டாக்ஸ் குறைப்பு. மக்கள் பொருள் வாங்குறதுக்கு இருக்கிற ஜிஎஸ்டி போன்ற டாக்ஸை ரொம்ப குறைப்பாங்க. டாக்ஸ் குறைஞ்சா விலை இன்னும் குறைகிற மாதிரி தெரியும், மக்கள் ஆர்வமா வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, பொருளை உற்பத்தி பண்றது, மணியோட சர்க்குலேஷன், ரெண்டு சைடும் கவர்மெண்டால எறைய கண்ட்ரோல் பண்ணி டீஃப்ளேஷனை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். ஆனா கவர்மெண்டால பெரிய அளவு கண்ட்ரோல் பண்ண முடியாதது பையர் ஆகிய நம்மள தான். நம்முடைய ஆசை, பயம், இதனால தான் இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன் ரெண்டுமே மோசமான நிலைமைக்கு போகுது. பணம் அதிகமா அச்சடிக்கிறதுனாலும் பொருள் அதிகமா உற்பத்தி பண்றதுனாலயோ மட்டுமே இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷன்ங்கிறது உண்டாகிறது இல்ல. இன்ஃப்ளேஷன், டீஃப்ளேஷனுடைய மிக முக்கியமான காரணம் பொருளை வாங்கக்கூடிய நம்முடைய ஆசையும் பயமும் தான். டீஃப்ளேஷனை பத்தி நீங்க ரொம்ப கவலைப்பட தேவையில்லை, ஏன்னா கவர்மெண்ட்டே இதை முழு வேகத்துல கவனிச்சு சரி பண்ணிடும். ஆனா ஒரு விழிப்புணர்வுக்காக இதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட், கோல்டு, சில்வர் இதோட விலை நாளுக்கு நாள் ஏறுறதுக்கு பதிலா கண்டினியூஸா குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வேலை இழப்பு. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் திடீர்னு ஜாப் கட்ஸ் நடக்கும். தொடர் விலை வீழ்ச்சி. நீங்க தினமும் வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் 3 முதல் 6 மாசம் வரை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருந்தா டீஃப்ளேஷன் வந்துடுச்சின்னு உறுதி செஞ்சுக்கலாம். இன்ஃப்ளேஷன்ல விலைவாசி ஏறுறது ஒரு பக்கம் கஷ்டம்னா, டீஃப்ளேஷன்ல விலைவாசி குறையிறது அதை விட பெரிய ஆபத்து. அரசாங்கம் இதை சரி செய்ய போராடும், ஆனா நாம விழிப்புணர்வோட இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும், கவர்மெண்ட் கிட்ட தான் மெஷின் இருக்கே, அப்புறம் ஏன் அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது நிறைய அச்சடிச்சு எல்லா மக்களுக்கும் கொடுத்து அவங்க வறுமையை ஒழிக்க கூடாது அப்படின்னு.
ஆனா நாம ஏற்கனவே பார்த்த இன்ஃப்ளேஷன் மற்றும் டிஃப்ளேஷன் மெக்கானிசம் படி பணத்தை இஷ்டத்துக்கு அச்சடிச்சா அது நாட்டை பிச்சைக்கார நாடா மாத்திடும். அப்போ அரசாங்கம் எப்போதான் பணத்தை அச்சடிப்பாங்க? அதுக்குன்னு ஒரு 6 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சிட்டா உங்க கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னு உங்களுக்கு புரியும். முதல் காரணம் ரொம்ப சிம்பிள். புழக்கத்துல இருக்கிற பழைய ரூபாய் நோட்டுகள் அழுக்காகி இருக்கலாம், இல்ல கிழிஞ்சு போயிருக்கலாம். இந்த நோட்டுகளை திரும்ப பெற்றுக்கொண்டு அதே மதிப்புள்ள புதிய நோட்டுகளை அரசாங்கம் அச்சடிச்சு வெளியிடும். இது வெறும் ரீப்ளேஸ்மெண்ட் தான். இதனால மார்க்கெட்ல புதுசா பணம் அதிகமாகாது. இதனால இன்ஃப்ளேஷன் வராது. பழைய 500 ரூபாய்க்கு பதிலா ஒரு புது 500 ரூபாய், அவ்வளவுதான். நாம ஏற்கனவே பார்த்த சீசா மெக்கானிசம் ஞாபகம் இருக்க? இன்ஃப்ளேஷன் பொருள் கம்மி பணம் அதிகம், டிஃப்ளேஷன் பொருள் அதிகம் பணம் கம்மி. ஒரு நாட்டோட எக்கனாமி ஸ்டேபிளா இருக்கணும்னா உற்பத்தி செய்யப்படுற பொருட்களுக்கு நிகரா பணம் சந்தையில இருக்கணும். நாட்டுல பிசினஸ் அதிகமாகி உற்பத்தி அதிகரிச்சா அதுக்கு ஏத்த மாதிரி அரசாங்கம் புது பணத்தை அச்சடிச்சு உள்ள விடணும். அப்படி அச்சடிக்கலைன்னா சந்தையில பணத்தட்டுப்பாடு வந்து நாடு டிஃப்ளேஷன்ல மாட்டிக்கும். அதனால உற்பத்திக்கு ஏத்த மாதிரி பணத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக கவர்மெண்ட் அச்சடிக்கிறாங்க. நாடு வளர வளர மக்கள் தொகையும் உயருது. மக்கள் தொகை அதிகமாகும்போது பணத்தை பயன்படுத்தும் கைகளும் அதிகமாகுது. பொருள் நிறைய இருக்கு, மக்கள் தொகையும் அதிகமா இருக்கு. ஆனா அவங்க கையில புழங்குற பணம் கம்மியா இருக்குன்னு வைங்க, அப்பவும் நாடு டிஃப்ளேஷனுக்கு தான் போகும். மக்களால பொருட்களை வாங்க முடியாது. அதனால உயரும் மக்கள் தொகைக்கு ஈக்குவலா பணப்புழக்கத்தை மெயின்டைன் பண்ண அரசாங்கம் புதிய பணத்தை அச்சடிக்க வேண்டியது கட்டாயம். இதுதான் ரொம்ப முக்கியமான மற்றும் ரிஸ்கான ஏரியா. கோவிட்-19 அல்லது ஒரு போர் நடக்கும்போது அரசாங்கத்தால பொறுமையா மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அப்புறம் செலவு பண்ணலாம்னு காத்துச்சிருக்க முடியாது. கோவிட் டைம்ல பிசினஸ் நடக்கல, மக்களுக்கு வேலை இல்ல, அப்போ டாக்ஸ் வராது. ஆனா மெடிக்கல் செலவு செய்யணும், மக்களுக்கு உணவு கொடுக்கணும். அதே போல போர் நடக்கும்போது ஆயுதம் வாங்க பணத்துக்காக வெயிட் பண்ணா நாட்டையே இழக்க வேண்டியிருக்கும். அந்த நேரத்துல கவர்மெண்ட் டாக்ஸை நம்பாம பணத்தை அச்சடிச்சு அந்த சூழலை சமாளிப்பாங்க. இதோட இம்பாக்ட் என்னன்னா, இப்படி அச்சடிக்கிறது நிச்சயம் மிகப்பெரிய இன்ஃப்ளேஷனை உண்டாக்கும். ஆனா அரசாங்கம் என்ன நினைப்பாங்கன்னா, பணத்தோட மதிப்பு குறைஞ்சா பரவாயில்ல, அதை அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஆனா இப்ப பணத்தை அச்சடிக்கலைன்னா பல உயிர்களையும் நாட்டையுமே இழக்க வேண்டி இருக்கும்னு ஒரு இக்கட்டான முடிவெடுப்பாங்க. அப்போ பணத்தை அச்சடிக்கிறதுங்கிறது ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரி. உற்பத்திக்கும் மக்கள் தொகைக்கும் ஏத்த மாதிரி அச்சடிச்சா நாடு வளரும். ஆனா அவசரத்துக்காக அளவுக்கு அதிகமா அச்சடிச்சா விலைவாசி ஏறும். நாம ஏற்கனவே நாடுகளுக்கு இடையிலான போட்டி டாபிக்ல பார்த்தோம். கரன்சி வேல்யூ ரொம்ப குறையவும் கூடாது, ரொம்ப அதிகமாகவும் ஆகிடக்கூடாது. கரன்சி மதிப்பு ரொம்ப குறைஞ்சா பெட்ரோல் முதல் ரா மெட்டீரியல் வரை எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண நாம் அதிக செலவு பண்ண வேண்டியிருக்கும். கரன்சி மதிப்பு ரொம்ப அதிகமாக போனால் நம்ம நாட்டு பொருட்களை மற்ற நாடுகள் வாங்க மாட்டாங்க, எக்ஸ்போர்ட் பாதிக்கும். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? கரன்சி மதிப்பை ஏற்றணும்னா பணத்தை அச்சடிக்காம சர்க்குலேஷனை குறைப்பாங்க. ஒருவேளை கரன்சி மதிப்பு கொஞ்சம் குறைக்கணும்னு முடிவு பண்ணால் அதிக பணத்தை அச்சடித்து மார்க்கெட்டில் விடுவாங்க. இதனால கரன்சி வேல்யூ ஒரு பேலன்ஸில் இருக்கும். அரசாங்கம் நம்ம கிட்ட கலெக்ட் பண்ற டாக்ஸை வச்சு தான் ரோடு, ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டுறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக பெரிய துறைமுகங்கள், ஹார்பர்ஸ், ஏர்போர்ட்ஸ், அதிவேக போக்குவரத்துன்னு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படும் போது டாக்ஸ் பணம் பத்தாம போகும். அப்போ கவர்மெண்ட் ஒரு பிளான் பண்ணுவாங்க. நாமளே பணத்தை அச்சடிச்சு இந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்கலாம்னு. இது மூலியமா இன்ஃப்ளேஷன் வருமா? கண்டிப்பா வரும். ஆனா இது ஒரு எஜுகேஷன் லோன் மாதிரி. நீங்க படிப்புக்காக லோன் எடுக்கிறீங்க. ஆரம்பத்தில் அது ஒரு கடன் தான், ஒரு சுமை தான். ஆனால் நீங்கள் படித்து முடித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கும் போது அந்த லோனை உங்களால் ஈஸியாக அடைக்க முடியும். அதே போல தான் அரசாங்கம் அச்சடிக்க பணத்தை வச்சு ஏர்போர்ட்டும் ஹார்பரும் கட்டும்போது பிஸ்னஸ் ஈஸியாக நடக்கும், உற்பத்தி பல மடங்கு பெருகும், எக்ஸ்போர்ட் அதிகமாகும். இப்போ இழந்த பணத்தோட மதிப்பு உற்பத்தியின் மூலமா மீண்டும் கிடைச்சிடும். இது ஒரு ஆரோக்கியமான இன்ஃப்ளேஷன். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. அரசாங்கம் அச்சடிச்ச பணத்தை உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள்ல போடாம வெறும் இலவச திட்டங்கள் மற்றும் சப்சிடிகள்ல மட்டும் செலவு பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய பேரிடர். ஏன்னா இங்க பணம் மட்டும்தான் அச்சடிக்கப்படுது, ஆனா உற்பத்தி அதிகரிக்கவே இல்லை. இதனால வர்ற இன்ஃப்ளேஷன் ஒருபோதும் பழைய நிலைக்கு திரும்பாது. அது மக்களோட உழைத்த மொத்தமா உறிஞ்சிடும். அதனால அச்சடிக்கிற பணம் உற்பத்தியை தூண்டுனா அது வளர்ச்சி, இல்லைன்னா அது வீழ்ச்சி.
ஒருவேளை பணத்தை அச்சடிச்சா இன்ஃப்ளேஷன் வந்துடும்னு பயந்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு பணம் தேவைப்படும் போது நேரடியாக மக்கள்கிட்டயே கடனா கேட்பாங்க. அதுக்கு பேர் தான் பாண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா உலக நாடுகள் அல்லது சர்வதேச அமைப்புகள் கிட்ட கடனை வாங்குவாங்க. இப்படித்தான் ஒரு நாடு தன் பண தேவையை சமாளிக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அரசாங்கம் பணத்தை அச்சடிக்கிறதுங்கிறது வெறும் மிஷினை ஓட்டுறதில்ல. அது உற்பத்தியையும் கரன்சி மதிப்பையும் நாட்டின் எதிர்காலத்தையும் பேலன்ஸ் பண்ற ஒரு பெரிய கணக்கு. உற்பத்தியை உயர்த்தாத எந்த பண அச்சடிப்பும் நாட்டுக்கு ஆபத்து தான். கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க பாக்கெட்ல ஒரு நோட் இருக்கு. அதுல ஒன்னு போட்டு பின்னாடி 14 சைஃபர்கள், அதாவது 100 லட்சம் கோடி டாலர். இத பார்த்த உடனே நாம தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன் ஆகிட்டோன்னு உங்களுக்கு தோணும். ஆனா இந்த 100 ட்ரில்லியன் டாலர் நோட்டை வச்சுக்கிட்டே ஒரு கடைக்கு போய் ஒரு டீ கேட்டா அந்த கடைக்காரர் உங்க நோட்டை பார்த்துட்டு, இது பத்தாது தம்பி, இன்னும் 2 நோட்டு கொடுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது ஏதோ சினிமா கதை இல்லைங்க. ஜிம்பாப்வே நாட்டில் நிஜமாவே நடந்த ஒரு கொடுமை. ஆப்பிரிக்காவில் உள்ள ஜிம்பாப்வே நாடு ஒரு காலத்தில் விவசாயத்தில் ரொம்ப செழிப்பாக இருந்த நாடு. ஆனால் அங்கே நடந்த சில அரசியல் மாற்றங்களால் உற்பத்தி மொத்தமாக படுத்துடுச்சு. நம்ம மணி மெக்கானிசம் படி ஒரு நாட்டில் உற்பத்தி இல்லைன்னா பொருளோட விலை தானாகவே ஏறும். அப்போது அங்கே இருந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா? பணதான பிரச்சனை, அச்சடித்தா போச்சுன்னு சொல்லி எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் பணத்தை அள்ளி அள்ளி அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பணப்பேய் அங்கே வெறியாட்டம் ஆட ஆரம்பிச்சுது. இன்ஃப்ளேஷன் ஓரளவுக்கு இருந்தா பரவாயில்ல. ஆனால் ஜிம்பாப்வேல நடந்தது ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். பொருளோட விலை ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறும். காலையில் 10 ரூபாய்க்கு வித்த காப்பி சாயங்காலம் 100 ரூபா ஆயிடும். மக்கள் ஒரு சின்ன பொருளை வாங்கணும்னா கூட மூட்டை மூட்டையாக பணத்தை வண்டியில் அள்ளிட்டு போனாங்க. கடையில் கரன்சியை எண்றதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அதனால என்ன பண்ணாங்க தெரியுமா? பணத்தை எண்றதுக்கு பதிலாக ஒரு வெயிட் மிஷினில் போட்டு 5 கிலோ பணம் கொடுங்க, 10 கிலோ பணம் கொடுங்கன்னு எடை போட்டு பொருட்களை வாங்க ஆரம்பிச்சாங்க. பணத்தை எண்றதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தெரிஞ்ச கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, நோட்டோட மதிப்பை கிடுகிடுன்னு ஏற்றி 100 ட்ரில்லியன் டாலர் நோட்டையே ரிலீஸ் பண்ணாங்க. உலக வரலாற்றிலேயே ஒரு அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டு இவ்வளோ சைஃபர்களோடு அச்சடிக்கப்பட்ட ஒரே நோட்டு இதுதான். ஆனால் சோகம் என்னன்னா, இவ்வளோ பெரிய மதிப்புள்ள நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு டீ கூட வாங்க முடியாது. ஒரு கட்டத்தில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இது வெறும் காகிதம் தான்னு. அந்த பணத்தை மொத்தமாக கொண்டு போய் குப்பையில் கொட்டினாங்க. இன்னும் சில பேரே அந்த பணத்தை விட அந்த பேப்பரை எரித்து குளிர்காயறது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு அதை வச்சு அடுப்பு எரிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ புரியுதா? ஒரு நாட்டில் உற்பத்தியை அதிகரிக்காம வெறும் காகிதத்தை மட்டும் அச்சடிச்சு ஒருபோதும் வறுமையாக ஒழிக்க முடியாது. ஜிம்பாப்வே அரசாங்கம் உற்பத்தியை பெருக்காம பணத்தை மட்டும் அச்சடிச்சது தான் இந்த மொத்த அழிவுக்கும் காரணம். இது மக்களோட பல வருஷ உழைப்பை ஒரே ராத்திரியில் வெறும் காகிதமாக மாத்திருச்சு. கடைசியில் 2009 ஜிம்பாப்வே தன்னோட கரன்சியை கைவிட்டுட்டு மற்ற நாட்டு கரன்சிகளை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கே அந்த 100 ட்ரில்லியன் டாலர் நோட்டு ஒரு செல்லாத காகிதமாக இருந்தாலும் அது உலகத்துக்கே ஒரு பெரிய பாடம். நாம இன்டர்நெட்டை திறந்தாலே அரபு நாடுகள்ல டாக்ஸே இல்லைன்னு சொல்றத பார்க்குறோம். அதே சமயம் ஒரு கோடீஸ்வரர் தன் கம்பெனில வேலை செய்யற கடைசி எம்ப்ளாயியை விட ரொம்ப கம்மியான டாக்ஸ் கட்டுறாருன்னு கேள்விப்பட்டு நம்ம உழைப்பையெல்லாம் கவர்மெண்ட் சுரண்டுறாங்கன்னு கோவப்படுறான். ஆனா உண்மை என்ன தெரியுமா? டாக்ஸ் என்பது உங்க உழைப்பை சுரண்டுறது இல்ல. சொல்லப்போனா இன்ஃப்ளேஷன் மற்றும் டிஃப்ளேஷன் மாதிரியான நேரங்கள்ல உங்க மொத்த உழைப்பும் காணாம போகாம காப்பாத்த நீங்க கொடுக்கிற ஒரு சின்ன பாதுகாப்பு கட்டணம் தான் டாக்ஸ். இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சா டாக்ஸ் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் போயிடும். கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து வாங்குற டாக்ஸை ஒரு ஆயுதமா வச்சிருக்காங்க. எப்போ நாடே இன்ஃப்ளேஷன்ல சிக்கி விலைவாசி எகிரிதோ அல்லது டிஃப்ளேஷன்ல சிக்கி வேலைவாய்ப்பு குறையுதோ அப்போ இந்த டாக்ஸ் பணத்தை வச்சுதான் கவர்மெண்ட் எக்கானமியை பேலன்ஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன பகுதி உழைப்பை டாக்ஸா வாங்கிட்டு உங்களுடைய பெரும் பகுதி உழைப்பை, அதாவது சேமிப்பை நிரந்தரமா உங்ககிட்டயே தங்க வைக்கிற ஒரு இன்சூரன்ஸ் தான் இந்த டாக்ஸ். நாம மணி பிரிண்டிங் டாபிக்ல பார்த்தோம். கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக பணம் பத்தாத போது புதுசா பணத்தை அச்சடிப்பாங்கன்னு. அப்படி பணத்தை அச்சடிச்சா இன்ஃப்ளேஷன் வந்து பணத்தோட மதிப்பு குறையும்னு பார்த்தோம். அப்போ கவனிங்க, ஒரு கவர்மெண்ட் உங்ககிட்ட இருந்து நேரடியா டாக்ஸை கம்மியா வாங்கினாலும் அதிக பணத்தை அச்சடிச்சு பணத்தோட மதிப்பை மறைமுகமா குறைச்சாங்கன்னா அதுவும் ஒரு வகை இன்டைரக்ட் டாக்ஸ் தான். அதனால ஒரு ஆட்சியில டாக்ஸ் கம்மி, இன்னொரு ஆட்சியில டாக்ஸ் அதிகம்னு அரசியல் ரீதியா பார்க்காதீங்க. டாக்ஸை எவ்வளவு கலெக்ட் பண்றாங்கங்கிறது முக்கியம் இல்லை, அதை எவ்வளவு ப்ரொடக்டிவா, அதாவது ப்ரொடக்டிவிட்டியா யூஸ் பண்றாங்கங்கிறது தான் முக்கியம். அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற பெரிய கேள்வி,
ஏன் கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் டாக்ஸ் சலுகை தருது, அவங்களுக்கு சாதகமா நடக்குதான்னு. ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான எக்கனாமிக் ரீசன் இருக்கு. பெரிய அளவுல பணம் சம்பாதிச்சவங்க அந்த பணத்தை லாக்கர்ல அப்படியே வச்சிருந்தா என்ன ஆகும்? நாட்டுல பணப்புழக்கம் நின்னு டிஃப்ளேஷன் வந்துடும்னு பார்த்தோம். அதனால கவர்மெண்ட் அவங்க கிட்ட ஒரு ஆசையை காட்டுறாங்க. உங்க பணத்தை வச்சு புது பிசினஸ் ஆரம்பிங்க, நிறைய பேருக்கு வேலை கொடுங்க, அப்படி செஞ்சா நாங்க உங்களுக்கு டாக்ஸ் சலுகை தர்றோம்னு. இது மூலமா புது பிசினஸ் உருவாகுது, ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு வேலை கிடைக்குது. இது உங்களையும் என்னையும் மட்டும் இல்லாம உலக நாடுகளுக்கு இடையிலான போட்டியில நம்ம நாட்டை ஸ்ட்ராங்கா முன்னேற வைக்கும். இதனால தான் கவர்மெண்ட் பெரிய பிசினஸ்களுக்கு சலுகை தர்றாங்க. இந்த சலுகைனால நமக்கு என்ன லாபம்னு கேக்குறீங்களா? ஜியோவோட வரவை ஒரு உதாரணமா எடுத்துப்போம். முன்னாடி 1 GB டேட்டா 150 ரூபாய் 200 ரூபான்னு இருந்தது. ஒரு நாளைக்கு நம்ம 200 ரூபா வரைக்கும் கூட செலவு பண்ணியிருப்போம். ஆனா கவர்மெண்ட் பெரிய பிசினஸ்களை ஊக்குவிச்சு அவங்க டெக்னாலஜில இன்வெஸ்ட் பண்ண வச்சதுனால இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு வெறும் 300-400 ரூபாயில நமக்கு தேவையான எல்லாமே கிடைக்குது. இதெல்லாம் அந்த ஒரு புஷ் கொடுத்ததுனால வந்த மாற்றம் தான். டாக்ஸ் என்பது ஒரு பொருளாதார சங்கிலி. கம்மியான டாக்ஸ் விதிச்சு எக்கானமி கொலாப்ஸ் ஆன நாடுகளும் இருக்கு, அதிகமான டாக்ஸ் விதிச்சு ஸ்ட்ராங்கான எக்கானமியை வச்சிருக்கிற நாடுகளும் இருக்கு. அதனால டாக்ஸ் மேல வெறுப்பு காட்டாம அந்த டாக்ஸ் பணம் எப்படி சரியான திட்டங்களுக்கு போகுதுன்னு கவனிக்கிறது தான் ஒரு புத்திசாலித்தனம். முதல்ல ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுறேன். லோன் எடுக்கிறது எப்படி, இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரிக்ஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் நான் பேச போறதில்ல. பேங்க்னாலே ஒரு ட்ராப்பு, நம்ம உழைப்பை வட்டி மூலமா சுரண்டுற ஒரு நெகட்டிவ் இஷ்யூன்னு தான் நம்ம பல நேரங்கள்ல நினைக்கிறோம். ஆனா ஒரு விஷயத்த வெறும் நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்த்தா அதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்டுக்கு தெரியாது. இன்னைக்கு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு பேங்க் எவ்வளவு பாசிட்டிவான ஒரு காரணம்னு தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஏஐ, ஆட்டோமேஷன், ஸ்பேஸ் மிஷன்ஸ்னு உலகம் சூப்பர் ஃபாஸ்டா வளருது. இந்த வேகத்துக்கு டெக்னாலஜி மட்டும் காரணம் இல்ல, பேங்கிங் சிஸ்டமும் தான் காரணம். பேங்க் இல்லாம இந்த அளவுக்கு ஃபாஸ்ட் growth சாத்தியமே இல்ல. அரசாங்கம் படத்தை அச்சடிச்சாலும் அதை சேஃபா வித்தின் செகண்ட்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேங்க் தான் காரணம். இடைநிலை நபர்கள் யாரும் இல்லாம பிசினஸ் ஓனர் கிட்ட இருந்து சேலரி நேரடியா ஒரு ஒர்க்கருக்கு போய் சேருதுன்னா அது பேங்கிங் சிஸ்டம் கொடுக்கிற வேகம். இந்த ஸ்பீட் தான் பிசினஸ் growth அதிகப்படுத்துது, ஒட்டுமொத்த எக்கனாமியையும் சுழல வைக்குது. டெக்னாலஜி, ஏஐன்னு எது பேசினாலும் ஃபைனல் கோல் என்ன? பணம். அந்த பணத்தை மேனேஜ் பண்றது தான் பேங்கிங். நம்ம உடம்புல இதயம் எப்படி ரத்தத்தை எல்லா பகுதிக்கும் கொண்டு போகுதோ அதே மாதிரி தான் பேங்க் பணத்தை எக்கனாமில இருக்கிற எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இன்னைக்கு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இதனால மக்கள் கையில எவ்வளவு பணம் புழங்குது, கம்பெனிகள் எப்படி லோன் எடுக்கிறாங்கன்னு, தனிநபர் எப்படி லோன் எடுக்கிறாங்க, எப்படி இது ரீபே பண்றாங்க மாதிரியான எல்லா விஷயத்தையும் அரசாங்கத்தால அக்யூரேட்டா ட்ராக் பண்ண முடியுது. இதனால தான் இன்ஃப்ளேஷன், டிஃப்ளேஷன் வரதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு வட்டி விகிதத்தை மாற்றி பணப்புழக்கத்தை அரசாங்கத்தால கண்ட்ரோல் பண்ண முடியுது. இமேஜின் பண்ணி பாருங்க, பேங்க் மட்டும் இல்லைன்னா என்ன நடக்கும்? எல்லாரும் பணத்தை வீட்டிலே லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. பணப்புழக்கம் இல்லாம பிசினஸ் growth மொத்தமா நின்றுடும். புதுசா வேலைவாய்ப்பு உருவாகாது, அரசாங்கத்துக்கு டாக்ஸ் வராங்க, நாட்டின் வளர்ச்சியே முடங்கிடும். ஆனா பேங்க் என்ன பண்ணுது? மக்கள் சேர்த்து வச்ச பணத்தை பாதுகாப்பா வாங்கி அதை தேவைப்படுறவங்களுக்கு லோனா கொடுக்குது. அந்த லோன் மூலமா புது பிசினஸ் உருவாகுது, ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்குது. இதனால மணி சர்க்குலேஷன் அதிகமாகி நம்ம நாடு சர்வதேச அளவுல ஸ்ட்ராங்கா போட்டி போட முடியுது. பேங்க்குங்கிறது வெறும் லோன் கொடுக்கிற இடம் மட்டும் இல்ல, அது நம்ம எக்கானமியோட இன்ஜின். நாம ஏற்கனவே பார்த்தோம், இன்ஃப்ளேஷன் மற்றும் டிஃப்ளேஷன் இந்த ரெண்டுமே எக்கானமியோட 2 எக்ஸ்ட்ரீம் முனைகள். இந்த 2 பக்கத்துல இருந்தோ நம்மளை காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய சேஃப்டி நெட் எது தெரியுமா? அதுதான் பேங்கிங் சிஸ்டம். விலைவாசி உயரும் போது மணி சர்க்குலேஷனை கட்டுப்படுத்தியும், விலைவாசி வீழ்ச்சி அடையும் போது வட்டியை குறைச்சு பொருளாதாரத்தை தூண்டிவிட்டோம். ஆனா பேங்க் நம்மளை பாதுகாக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம பேங்கை எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்துறோங்கிறது தான் இங்க மேட்டர். முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேங்கை நீங்க சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டா நிச்சயம் உங்களுடைய தற்போதைய நிதி நெருக்கடியிலிருந்து சீக்கிரம் வெளியே வர முடியும். பேங்க்ல லோன் எடுக்கிறதே தப்புன்னு ஒரு மாயை இங்க இருக்கு. ஆனா உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய பிசினஸ்மேன்களும் பேங்க் பணத்துல தான் வளர்ந்தாங்க. இங்க ரகசியம் என்னன்னா, லோன் எடுத்து அதை ஆடம்பரத்துக்காக செலவு பண்ணாம அதை ஒரு வருமானம் தரும் சொத்தா மாத்தணும். உதாரணத்துக்கு 10% வட்டியில ஒரு கடன் வாங்கி அதை வச்சு ஒரு பிசினஸோ அல்லது உங்க ஸ்கில்லையோ டெவலப் பண்ணி 20% வருமானம் எடுக்கிறீங்கன்னா அங்க நீங்க ஜெயிக்கிறீங்க. இதுதான் வங்கியை திறம்பட பயன்படுத்துற முறை. பேங்க் நம்மள சுரண்டுதுன்னு புலம்புறதை விட்டுட்டு அந்த சிஸ்டத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கலான்னு யோசிங்க.